லூக்கா 7ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள் வரை 2 வசனம் தான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு அந்த விதவையனுடைய மகன் செத்து போன போது ஊர் மக்கள் எல்லாரும் அழுதுட்டு போகிறாங்க. ஐயோயோ, ஒரே ஒரு பிள்ளை, புருஷனும் இல்லை, செத்து போயிட்டான். இந்த பிள்ளையும் செத்து போச்சு. அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த பிள்ளையனுடைய எதிர்காலம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் ஒரு துயரத்தோடு நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில் ஒருவரும் பார்க்க முடியல. சொந்தம் பந்தம் யாரும் அவளை பார்க்கல, யாருமே அவளை விசாரிக்கலை, யாருமே அவளுடைய துக்கத்துக்கு பதில் கொடுக்கல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராம்? அந்த விதவையை நோக்கி பார்த்தார். இந்த காலையில், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமென். யார் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எல்லாரும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கல, பாஸ்டர் வந்து என்னை பார்க்கல, ஊழியக்காரங்க என்னை வந்து பார்க்கல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவர் பார்த்தா தாங்க எல்லாம் நடக்கும். மனுஷன் பார்த்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. பார்த்துட்டு போயிடுவான், ஆமாம் ஆமாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆண்டவர் பார்த்தார்னா அவர் என்னெல்லாம் உங்களுக்கு செய்வாரோ. பார்த்துட்டு சும்மா போகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் பார்த்தால் என்ன தேவை, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாயனூர் விதவையின் மகன் மரித்தபோது இயேசு அவளுக்கு 6 விஷயங்களை சொன்னார், செய்தார். அதை இன்னைக்கு இந்த 2 வசனங்களிலே தியானிக்க போகிறோம். முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லா ஃபேமிலிக்கும் நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம், அதே வசனம் வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. கர்த்தர் அவளை பார்த்தது மட்டுமல்ல, பார்த்துட்டு அப்படியே போகவில்லை, மனதுருகினார். உங்க மேல மனதுருகுகிற தெய்வம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. வலது கையை உயர்த்தி, என் மேலே மனதுருகுகிற கர்த்தாவே, இந்த மாதம் என்னை பார்த்துட்டு ஏதோ பரிதாபப்பட்டுட்டு நீங்கள் போகிறது இல்லை. என் மேலே நீங்கள் மனதுருக்கம் வச்சிருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் உங்களுக்காக உருக மாட்டான், மனிதன் உங்கள் மேலே மனதுருக மாட்டான். இயேசு உங்கள் மேலே மனதுருகுகிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே மனதுருகுகிறார். உன் குடும்ப பிரச்சனையின் மேலே மனதுருகுகிறார். உன் கண்ணீரை பார்த்து அவர் மனதுருகுகிறார். உன்னுடைய அவல நிலைமையை பார்த்து அவர் மனதுருகுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்து மனதுருகுகிறார். ஊரார் எல்லாரும் புலம்பி கொண்டு வராங்க, ஐயோ பாவம்னு சொல்லி. அவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் ஐயோ பாவம்னுட்டு போகவில்லை, உன் மேலே மனதுருகுகிறார்.
எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென், சொல்லுங்கப்பா. ஆமென், அப்பா. என் மேல மனதுருகு மனது உருகுகிற தேவன் அல்லவா? என் மேல மனதுருக போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், அப்பா. மனதுருக்கம் உள்ள ஆண்டவரே, ஆமென். இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவரே, ஆமென். உம்மை மாதிரி ஒரு நல்ல தெய்வம் இல்லை. சொந்தக்காரங்க ஒருவேளை சோறு போட்டா சொல்லி காட்டுவாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் சாப்பாடு போட்டு காப்பாத்தினேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம தினமும் நமக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. ஆமென். எத்தனையோ பேர் கை இல்லாம கால் இல்லாம படுத்த படுக்கையில் கிடக்கும்போது நம்மளை நடக்க வச்சு ஓட வச்சு சாப்பிட வச்சு உழைக்க வைத்து நமக்கு வீடு கொடுத்து நம்மளை சம்பூர்ணமாக நடத்திட்டு வராரு. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. உன் மேலே அவர் மனதுருகினதுனால தான் 2 கையும் கொடுத்துருக்கிறாரு. உன் மேலே மனதுருகினதுனால தான் 2 கண்ணையும் நல்ல பார்வை கொடுத்துருக்கிறாரு. உன் மேலே மனதுருகினதுனால தான் இரக்கம் இருந்ததுனால தான் காலை நடக்க வச்சாரு. உன் மேலே மனதுருகினதுனால தான் இரக்கம் உன் மேலே இருக்கிறதுனால தான் உனக்கு பலனை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, சகல வசதிகளை உனக்கு தந்திருக்கிறாரு. அவர் உன்மேல வைத்த இரக்கம், உன்மேல வைத்த மனதுருக்கம். கரங்களை தட்டி காத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 3வது, அழாதே என்று சொல்லி அவளை பார்த்துட்டு எல்லாரும் பாவம் பாவம் பாவம்னுட்டு போனாங்க. ஆனா இயேசுதான் அந்த அம்மாவை பார்த்துட்டு மனதுருகி கிட்ட வந்து தட்டி, அழாதம்மா, நீ அழாத. அது ஆறுதல். எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க டெத்தில். ஆனால் இயேசு செய்த அதிசயம் பெருசு. அழாத, நீ அழாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழாதன்னா வேற எதையோ பண்ண போகிறார். நம்மெல்லாம் அழாதன்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரு 100 ரூபாய் கூட கையில் கொடுக்க போகிறதில்ல. அழாதான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை, அழாதே என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் அழுகை, எத்தனை பேர் வாழ்க்கையில் கண்ணீர், எத்தனை பேர் வாழ்க்கையில் பாடுகள், எத்தனை பேர் வாழ்க்கையில் குமுறல், எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதம் பார்த்து உங்களை அழாதே என்று சொல்லுகிறார். நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அழுகையும், உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் குழப்பமும் நிம்மதி இல்லாத நிலைமையும் அவர் பார்க்கிறார். உங்களை பார்த்துட்டு அவர் அழாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்காக கண்ணீர் விட்டார், இயேசு எனக்காக அழுதார், இயேசு எருசலேமே எருசலேமே என்று நம்மை பார்த்து தான் அவர் கதறினார். ஆண்டவரே, நீ நல்ல தெய்வம், என்னை பார்த்து அழாதன்னு சொன்னீங்களே. நான் இந்த மாதம் அழ போகிறது என்னை பார்த்தது மட்டும் இல்லைப்பா, என் மேலே மனதுருகி என்னை அழாதன்னு சொல்ல போகிற நாட்கள் வந்துடுச்சுப்பா. என் கண்ணீரை பார்க்குறீங்க, என் துக்கத்தை பார்க்குறீங்க. எனக்கு பிள்ளை இல்லைன்னு அண்ணால் அழுதா, ஓ ஆகார் பிள்ளை செத்து போகுதே, தண்ணி இல்லையே, தாகம், என் பிள்ளை சாக போகுதுன்னு சொல்லி அம்பு பாயம் தூரத்தில் போய் அவள் அழுதா. அழாதன்னு சொல்லது மாத்திரம் இல்லை, பிள்ளையை காப்பாற்றினான். ஆகாருக்கு பிள்ளையை காப்பாற்றினார், அன்னாளுக்கு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் காப்பாற்றவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும், நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்யும். அதுதான் அழாதே, உனக்கு நான் கொடுப்பேன், உங்களை உயிர்ப்பிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன். அழாத, அழாத, உன்னை காப்பாற்றுவேன், அழாத, உன் தேவையை நான் கொடுப்பேன், அழாத. பிள்ளைக்காக அழுகுறீங்களா? எதிர்காலத்தை நினச்சி அழுகுறீங்களா? மற்றவங்க கேவலமாக சொல்கிறத பார்த்து நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா? உள்ளத்தில் சொல்ல முடியாமல் குமுறலோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து அழாதே, நீ என் பிள்ளை, நான் உன்னை பார்த்து இருக்கிறேன், உன் மேலே மனதுருகி இருக்கிற, நீ அழாதம்மா, நீ அழாத. உனக்கு வேற யாரால உதவி செய்ய முடியாது, மருந்து செய்யாது, மருத்துவர் செய்ய முடியாது, ஒருவரால முடியாது. உன் கண்ணீர் உன்னை மாற்றும்.
அழாதே. இந்த மாதம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க எதிர்பார்க்கிறது கிடைக்கும். ஆமென். உங்களை கர்த்தர் தேற்றி கொண்டு இருக்கிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நான்காவதாக கிட்ட வந்தார். அழாத அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போகல, தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கல, வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. அவர் வேடிக்கை பார்த்துட்டு போகாம உன் மேல மனதுருகி அழாதன்னு சொல்லி உன் கிட்ட வந்துட்டார். தூர போன உங்களை உங்க பக்கத்துல அவர் கிட்ட வந்துட்டாரு. இந்த பரிதிமை குருடன் பிச்சைக்காரன், பிறவி குருடனா பரிதிமை குருடனா பிச்சைக்காரன், அவனை இயேசு கிட்ட போய் கூப்பிட்டுட்டு வர சொன்னார். கிட்ட வந்தபோது அவன் மேலே இருந்த வஸ்திரம் போச்சு. அவன் மேலே இருக்கிற வஸ்திரத்தை தூக்கி போட்ட உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அந்த பிச்சை எடுத்திருந்த வஸ்திரமே தூக்கி போட்டு எரிந்த உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ பிச்சைக்காரன் இல்லை, அவன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. இனி பிச்சை எடுக்கிற இடத்துல அவன் உட்கார மாட்டான். அவன் 4 பேருக்கு பிச்சை போடுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம், அவன் மேலே இருக்கிற அந்த பிச்சைக்கார வஸ்திரம் போயிருச்சு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் கிட்ட இயேசு வந்து, குருடன் பக்கத்தில் இயேசு வந்தார். எவ்வளோ பேருக்கு பக்கத்தில் இயேசு வந்தார் உங்களுக்கு தெரியாது. உங்கள் பக்கத்தில் நிற்பது யாரோ மனிதர் அல்ல. நீங்கள் படுக்கும்போது சொல்லிட்டு படுத்துருப்பீங்க, என் பக்கத்தில் என் கூட படுங்க. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லுவேன்ப்பா, என் பக்கத்தில் நீங்கள் படுங்கப்பா, கூப்பிட்டுட்டு படுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு படுக்கிறீங்க? என் பக்கத்தில் நீங்கள் படுத்துருங்கப்பா, என் பக்கத்தில் நீங்கள் படுத்துருங்கப்பா. நீங்கள் படுத்தா தேலம் வராது, புராணம் வராது, கொசுவும் என்னை கடிக்காது, விஷப்பூச்சி என்னை தீண்டாது, எந்த வியாதி எனக்கு வராது. என் பக்கத்தில் நீங்கள் படுங்கப்பா. என் மனவாள, என் அப்பா, என் காவலாளர் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் கிட்ட அவர் வந்திருக்கிறார். நீங்கள் தயவு செய்து உணர்ந்து பாருங்க, உணருங்க. என் கிட்ட அவர் வந்திருக்கிறார். உன்னை விட்டு தூரமாக இல்லை, உன் கிட்ட தான் இருக்கிறாரு. நீ பார்க்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாரு. அவர் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் கிட்ட வந்தார். என்னெல்லாம் பண்ணார்? பார்த்தார், நோக்கி பார்த்தார், மனதுருகினார், அழாதே என்றார், கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு போயிடவே இல்லை. அழுதுன்னு போகிறாங்க. ஊர் மக்கள்லாம் மாரடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ ஐயோ போயிட்டா, ஒரே ஒரு பிள்ளை. இந்த அம்மா அழுது, இந்த அம்மா கத்துது, புலம்புது, போயிட்டே இருக்குது. சொந்தக்காரங்க ஊரார் எல்லாரும் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. கிட்ட வந்த ஆண்டவர் அந்த செத்து போன அவனை கர்த்தர் தொட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. செத்து போனவனை, சுமந்து போன பாடையை கர்த்தர் தொட்டார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போச்சோ, எதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சோ, எதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சோ, ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு சூழ்நிலை தான் போச்சு. எனக்கு இருந்ததே ஒரு பிள்ளை, போயிட்டான் அப்படின்னு இவனை மாதிரி, இந்த அம்மா மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். கர்த்தர் உங்கள் செத்து போன உங்கள் நிலைமையை கர்த்தர் தொட்டார். உங்கள் பாடையை கர்த்தர் தொட்டார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தொட்டார். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் தொட்டார். உங்கள் படிப்பை கர்த்தர் தொட்டார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டார். அவர் தொட்டா உயிர் பெறும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கள் என்னை தொட்டா எனக்கு உயிர் உண்டாகும், எனக்கு உயிர் உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா. செத்து போனவனை உயிரோடு எழுப்புறதுக்கு அவர் தூரமே நின்றுட்டு இல்லை. அப்படி பார்த்துட்டு தூரமாக போயிடல, மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டார். உங்களை இந்த காலையில் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி, என்னை நீங்கள் தொட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை தொட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே,
என் வாழ்க்கை முடிஞ்ச நிலைமையில நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. எல்லாம் செத்து போச்சு. என் நகை போச்சு, என் நெட்டு போச்சு, என் சொந்தம் போயிடுச்சு, என் பந்தம் போயிடுச்சு, என் ஆசீர்வாதம் போயிடுச்சு, எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவரே, செத்து போச்சா? கர்த்தர் தொடுகிறார். செத்த நிலைமையில கர்த்தர் தொட்டு உயிர் வேற செய்வார். எதெல்லாம் அழிஞ்சு போச்சோ, எதெல்லாம் செத்து போச்சோ, கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார், உங்க குடும்பத்தை தொடுகிறார், உயிர் அடைய செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க என்னை தொடுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். என்னை தொடுவேன்னு சொன்னீங்களே, என்னை நீங்க தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கரங்களை தட்டி சேர்ந்து ஹேண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை பார்த்துட்டு அவர் போக மாட்டார். என் மேலே மனதுருகினார், என்னை அழாதன்னு சொன்னார், என் கிட்ட வந்துட்டார், என் பாடையை தொட்டு என் பிள்ளைய சுகமாக்கிட்டாரு, உயிரோடு எழுப்பிட்டாரு. என் செத்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் திரும்ப தந்து உயிரோடு எழுப்பிட்டாரு. இனியும் இல்லை, எதிர்காலம் இல்லை, செத்து போச்சுன்னு நினச்சேன், இப்போ உயிரோடு எழுப்பிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கடைசியாக 14ஆம் வசனத்தின் கடைசியா, வாலிபனே எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுந்திரு. வாலிபனே எழுந்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் போச்சோ எழுந்திருன்னு சொல்லுங்க. கட்டளை கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் கட்டளை இடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தொலைச்சிங்க, என்னெல்லாம் போச்சு, என்னெல்லாம் அழிஞ்சது, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் போச்சா, படிப்பு போச்சா, நகை நெட்டு சொத்து சுதந்திரம் எல்லாம் போச்சா, இந்த காலையில் சொல்லுங்க, எழுந்துரு. உங்கள் நிம்மதி போச்சா, எழுந்துரு. எங்க வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க? உங்கள் வாழ்க்கையை திருடினவங்க, உங்கள் வாழ்க்கையை அழித்தவங்க, உங்கள் நிம்மதியை கெடுத்தவங்க எல்லாம் போச்சு, எழுந்துருங்க. நீங்கள் எழுந்துருங்க, நீங்கள் எழுந்துருங்க, நீங்கள் எழுந்துருங்க. தொலைச்சது இழந்தது எல்லாம் எழுந்திருப்பதாக வாயை திறந்து சொல்லுங்க. 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க. தயவு செய்து நான் உயிரை கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கம்முன்னு போனால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என்னோட இடைப்பட்ட வசனத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுந்துரு, எழுந்துரு. மண்ணில் புதைஞ்சிருக்கிற புதையலை எழுந்துரு. என் சொத்தை எழுந்துரு, என் செல்வமே எழுந்துரு, என் சுகமே எழுந்துரு, என் நிம்மதியை எழுந்துரு, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி நீ எழுந்துரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுந்துரு, எழுந்துரு. எல்லாரும் கைகளை உயர்த்தி கட்டளை இடுங்க. எதெல்லாம் தொலைச்சிங்களோ எழுந்துருன்னு சொல்லுங்க. எதெல்லாம் செத்துச்சோ உயிரடையன்னு சொல்லுங்க. எதுக்கெல்லாம் அழுதிங்களோ அழாதன்னு சொல்லுங்க. உங்கள் கிட்ட இயேசு வந்துட்டாரு, உங்களை அவர் பார்க்கிறாரு. இந்த காலையில் உங்களை அவர் பார்க்கிற இந்த மாதம் முழுவதற்கும் உங்களை பார்த்து கொண்டு தான் இருப்பார். உங்களை அழாதன்னு சொன்னவர் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார். பாதியில் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், துடைப்பார். உங்கள் பக்கத்தில் அவர் வந்துட்டாரு. எழுந்துரு. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சேர்ந்து சொல்லுங்க, எழுந்துரு, எழுந்திரு. என் சுகம் எழுந்துரு, என் சொத்து எழுந்துரு, என் ஐஸ்வர்யம் எழுந்துரு, எனக்கு வேலை எழுந்துரு, என் சம்பளம் எழுந்துரு, என் சுகம் எழுந்துரு, என் வாழ்க்கை நிம்மதி எழுந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க, அப்படியே எழுந்துருங்க. எல்லாரும் யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. இப்போ எழுந்த நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி போச்சு, சுகம் போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, செல்வம் போச்சு, சம்பத்து போச்சு,
நிறைய பேர் நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. வாழ்க்கையே சிலர் தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 ஸ்தோத்திரம் பண்ணணும். சோதராம் 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 சோதராம்.